வல்லாரை இலை எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹைப்ரிடு தான். நாட்டு வல்லாரைக்கும் இதுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் உள்ள மருத்துவ குணம் எல்லாமும் இதுலேயும் இருக்குது. ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இதை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைய இருக்குது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வராமல் இது பாதுகாக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இதை வச்சு நம்ம 2 ரெசிபீஸ் பண்ண போகிறோம். கசப்பே இல்லாமல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த சட்னி யூஸ் பண்ணி ஒரு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீரையை மட்டும் இல்லாமல் இதோட தண்டு பகுதியும் நம்ம யூஸ் பண்ணலாம், சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். தண்டு பகுதியில் கீழ் பக்கத்தில் மண் நிறையா இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கீரையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கீரையும் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய், பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வல்லாரை சேர்க்கும்போது புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை இதோடு சேர்த்துக்கலாம். கீரை நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் சுருங்கிடும். அதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால தண்டு பகுதியும் நல்லாவே வெந்துடும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் ஒரு 5 சிகப்பு மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், கீரை நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப கீரையோட கசப்புத்தன்மை தெரியவே தெரியாது. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னியோடு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வல்லாரை இலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு மாவு செய்வோம் இல்லையா, அதுமாரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு போர்ஷன் மாவு எடுத்துகிட்டு மேலே ட்ரை ஃப்ளவர் தூவிக்கோங்க. நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். சட்னியில் தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னாக்கா இது ஈஸியாக வந்துடும். சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இது வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே மாவை தூவிட்டு ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெருசாக தேய்க்க முடியாது, சட்னி வெளியில் வந்துடும். அதனால் சின்ன ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை தூவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு பேன் சூடானதுக்கு அப்புறமா இந்த சப்பாத்தி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும். வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் பரோட்டா பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி பண்ணுறப்போ சட்னி வெளியில் வர மாதிரி இருந்ததுனாக்கா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருந்தோம்னா கட்டாயமாக சட்னி வெளியில் வரும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நார்மல் சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எள்ளு தூவிட்டு இது ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே உப்பி வரும். அடுத்த பக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். இது திருப்பி விட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தாக்கா சட்னி அதில் ஒட்டாது. இன்கேஸ் அயன் பேன் நார்மல் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு பரோட்டாவை திருப்பி போட்டிங்கன்னா சட்னி அதில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதனால் தயிர் கூட சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உள்ள சட்னி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. நல்லா லேயராகவும் பரோட்டா நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. தயிர் கூடவோ க்ரீன் சட்னி கூடவோ இதை சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க நார்மலாக இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பரோட்டா மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த சட்னி சேர்த்து சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூடவும் இந்த சட்னியை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கசப்பே இல்லாத வல்லரைக்கீரை சட்னி அதை யூஸ் பண்ணி பண்ண பரோட்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.